வணக்கம் நண்பர்களே, பன் தோசை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ரவையும் தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அது தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், பெரிய தக்காளி. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் தக்காளி சேர்ப்பேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, அது வதங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு, தோசை மாவு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சோடா மாவு, ஆப்ப சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா புஃப்னு பன்னு மாதிரி வரத்துக்காக சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம், அது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு, இப்போ நம்ம தாளிக்கிற இது கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா வரும். ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க, இல்லை 1.5 கரண்டி ஊற்றிக்கோங்க. நான் 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன். அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அப்படி இல்லை உங்களுக்கு திருப்பி போட இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் மேலே போட்டு நீங்கள் மூடியும் வச்சுக்கலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் திருப்பி போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மேலே கொஞ்சம் வேகிறதுக்கு. ஏன்னா திருப்பும் போது நமக்கு அந்த மாவு கொஞ்சம் ஊற்றுது, அதனால் பாருங்கள் இந்த மாதிரி தான் வருது. ஆனால் நீங்கள் மூடி வச்சிட்டும் நீங்கள் செய்யலாம். மேலே ஒரு மூடி சின்னதாக போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மேலே வெந்துடும், உங்களுக்கு திருப்புறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் பன் தோசை எப்படி வந்திருக்குன்ட்டு. அது சூப்பராக வந்ததுங்க. இப்போ பாருங்கள், நான் தட்டு போட்டு மூடி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டு போட்டு மூடிடுவேன். அது கொஞ்சம் மேலேயும் வெந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் மேலேயும் வெந்துச்சு. இப்போ நீங்கள் திருப்பி போட ஈஸியாக இருக்கும். இதை தோசை மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.